ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக சமயங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வந்ததோ, அல்லது நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது பல நாளாய் அதற்காய் போராடி ஜெபித்து, ஆனால் வெளியிலே அவைகளைப் போல இல்லாமல் அவைகளை காட்டிக்கொள்ளாமல் இருக்கிற அநேகரை நாம் பார்க்க கூடுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அநேக மாதங்கள், அநேக வருஷங்கள் அவ்விதமாய் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை பரலோகம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு மிகவும் கடினமாய் இருக்கிறதோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது, ஒருவேளை பரலோகத்தை எட்டவில்லையோ என்று சொல்லுகிற நிலைமை எழலாம். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு தேவனை உண்மையாய் தேடுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஏமாற்றம் தருகிறதை போல இருந்தாலும், ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய வேண்டுதல்களும் ஜெபங்களும் அது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதாகவே அது செயல்படுகிறதா இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் தேவனிடத்திலே வெறும் வார்த்தைகளாய் அல்ல. ஸ்தோத்திரம், ஆமென். மார்க் 11:24 நாம் வாசிக்கிற பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்திலெல்லாம் உங்களுடைய ஜெபத்தில் எதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பொழுதே, அப்போ எங்க என்ன சொல்லுதுன்னா, when you pray believe that you receive. நம்ம அங்கே நினைக்கிறோம், believing you receive comes at that moment of prayer. நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அப்பவே அந்த நேரத்திலே அது உங்களுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துக்கு பதில் பார்த்த அப்புறமா, கண்ணுக்கு தெரிந்த அப்புறமா விசுவாசிப்பதில்ல. நம்ம அது வருவதற்கு முன்பதாகவே, நம்ம அது வருவதற்கு கண்ணுக்கு எவிடன்ஸ் தெரியறதுக்கு முன்னாடியே நாம் தேவனை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் ஆரம்பித்திட வேண்டும். அல்லேலூயா. Faith acts as if it is already possesses. என்ன நடக்குதுன்னா, விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னா, அதுதான் விசுவாச சட்டம். That is the law of faith. எப்படி விசுவாசம் செயல்படுதுன்னா, நீங்க கேட்கறது விசுவாசத்துடனே கேட்கறது அப்பவே உங்களுக்கு கிடைச்சிருது. அப்படிதான் விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நாம தேவன் நமக்கு செய்திருக்கிறவைகளிலே நாம துணிந்து அவைகளிலே கடந்து போக வேண்டும். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் வாட் காட் ஆல்ரெடி டன் இன் கிரைஸ்ட். தேவன் கிறிஸ்துக்குள்ளாய் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறவைகளிலே துணிந்து அவைகளிலே உங்களுடைய விசுவாசத்தையும் தேவனை துதிக்கவும் ஆரம்பிங்கள். அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தேவன் முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஒன்றும் அடையாளம் தெரியல, ஒன்றும் மாற்றம் தெரியல, வெயிட் பண்ணுறனோ. அப்படி இல்லை. நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டீர்கள். வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அது வெளிப்படுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தேவன் வெயிட் பண்ணுறார். நம்ம நிறைய சமயத்தில் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். இங்கே சொல்லுகிறது, தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி இருக்கிறார். நம்முடைய தேவன் நிறைவாக்கி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். ஆமென். பதில் கொடுத்து இருக்கிறார். நன்றி. நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றி, எங்களுடைய பலவீனங்களுக்கு மேலே பலன், எங்களுடைய வியாதிகளுக்கு மேலே சுகம், இக்கட்டுக்கு மேலே விடுதலை, போராட்டத்துக்கு மேலே சமாதானம், எங்களை சுகபத்திரமாய் நீர் நடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமான பாக்கியங்களை இரக்கங்களை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன். God bless you.